தேசிய செய்திகளை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க போவது சர்வதேச அளவிலான இன்றைய முக்கிய நிகழ்வுகளை. தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலாவின் உடல்நிலை தொடர்ந்து தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மண்டேலாவின் உடல்நிலை முழுமையாக குணமடைந்தவுடன் அவர் வீடு திரும்புவார் என அந்நாட்டு அதிபர் ஜோகப் ஜூமா தெரிவித்துள்ளார். நுரையீரல் பாதிப்பு காரணமாக அவதிப்பட்ட 94 வயதான நெல்சன் மண்டேலா கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஈரான் அதிபராக ரொஹானி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஹிவா சன்யூ, இருநாட்டு நல்லுறவை மேம்படுத்த ரொஹானியின் வெற்றி உதவும் என்றார். ரொஹானி அதிபராக பதவியேற்ற இந்த தருணத்தை நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள சீனா விரும்புவதாகவும் ஹிவா சன்யூ கூறியுள்ளார். லண்டனில் உள்ள ஈக்வடார் தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ள விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ரிகார்டோ பாட்டினோ சந்தித்தார். தூதரகத்தில் அசாஞ்ச் தஞ்சமடைந்து ஓராண்டு முடிந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் அசாஞ்சிற்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என அப்போது ரிகார்டோ தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். எரிபொருளின் விலை உயர்த்தப்பட்டால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நடந்த இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிரியாவில் ராணுவத்திற்கு சொந்தமான விமான நிலையத்திற்கு அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 20 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டமாஸ்கஸ் விமான தளத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் இந்த குண்டு வெடித்தது. அப்போது அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இன்றும் தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. பாக்தாத்தில் தேநீர் கடை அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஷியா மக்கள் அதிகம் வசிக்கும் அமீன் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஷியா மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக ஈராக் காவல்துறை தெரிவித்துள்ளது. கிரீஸில் அரசு தொலைக்காட்சியை தொடர்ந்து நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படும் என ஊழியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இஆர்டி தொலைக்காட்சியை மூடுமாறு கடந்த வாரம் கிரீஸ் அரசு உத்தரவிட்டது. ஊழல் மற்றும் அதிக செலவு காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அரசு தெரிவித்தது. ஆனால் இதனை எதிர்த்து தொலைக்காட்சி நிலைய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. G8 நாடுகளின் உச்சி மாநாடு அயர்லாந்தில் தொடங்கியுள்ளது. என்னிஸ்கெல்லன் நகரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சிரியா விவகாரம் முக்கியத்துவம் பெறும் என தெரிகிறது. மாநாட்டை முன்னிட்டு வரலாறு காணாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டு அரங்கை சுற்றி சுமார் 6.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரும்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. 8000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். லண்டனில் G8 மாநாடு தொடங்கிய நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த G20 மாநாட்டில் பங்கேற்றவர்களின் தகவல் தொடர்புகள் உளவு பார்க்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா, துருக்கி தூதுவ குழுவினரை பிரிட்டிஷ் புலனாய்வுத்துறையும் அப்போதைய ரஷ்ய அதிபர் மெட்வெடேவின் தகவல் தொடர்புகளை அமெரிக்கா உளவு பார்த்ததும் தெரியவந்திருக்கிறது. அமெரிக்க புலனாய்வுத்துறையின் ரகசிய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடன் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு தங்களிடம் கேட்ட ரகசிய தகவல்கள் பற்றிய விவரங்களை ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இந்த ஆண்டு மே மாதம் இறுதி வரையில் சுமார் 9,000 முதல் 10,000 வரையிலான கணக்குகளை பற்றிய தகவல்களை அமெரிக்கா கேட்டதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பேஸ்புக் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் இதுபோன்ற தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஆனால் கூகுள் நிறுவனம் இந்த தகவல்களை வெளியிடவில்லை. தமிழக, இந்திய மற்றும் சர்வதேச அளவிலான செய்திகளை இதுவரை பார்த்தோம். இனி வணிகத்தின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் இடைக்கால மறு ஆய்வுக் கூட்டம் மும்பையில் இன்று நடைபெற்றது. இதில் வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் பெறும் கடனுக்கான வட்டி 7.25% தொடரும் என அறிவிக்கப்பட்டது. வங்கிகளின் முதலீடுகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் வட்டி 6.25%, ரொக்க கையிருப்பு விகிதம் 4% நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததே வட்டி குறைக்கப்படாததற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சுப்பாராவ் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளம் வெளியேறியது பொருட்கள் மற்றும் சேவை வரியை அமல்படுத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் நிதியமைச்சர் பதவியை இழந்ததால் GSTக்கான மாநில நிதியமைச்சர் குழுவின் தலைவர் பதவியை சுஷில்குமார் மோடி இழந்தார். அதனால் புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய நிலை மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து GST வரி அமலாவது மேலும் தாமதமாகும் என தெரிகிறது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட சில வாரங்கள் முன்னதாகவே பரவலாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்கிய பருவமழை வழக்கமாக 1 மாதம் கழித்தே வட மாநிலங்களை எட்டும். ஆனால் 2 வாரங்கள் முன்னதாகவே தற்போது எட்டியுள்ளது.
மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் 3 நாட்களில் பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலை குறைந்த தகவலை விவசாயிகள் கொண்டு செல்ல விளம்பரம் செய்ய வேண்டும் என உர நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 10 நாட்களுக்குள் விளம்பரம் செய்யாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடந்த சில மாதங்களாக குறைந்து வருகிறது. குறிப்பாக DAP எனப்படும் டி அமோனியம் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் உரங்களின் விலை டன்னுக்கு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை குறைந்துள்ளது. வருமான வரி கணக்கை இணைய வழியில் தாக்கல் செய்யும் போது சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கும் வகையில் அறிவிப்பு ஒன்றை நேரடி வரி விதிப்பு வாரியம் வெளியிட்டுள்ளது. இணையதளம் மூலம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் ITR 5 என்ற படிவத்தை கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் என்ற நடைமுறையை விலக்கிக் கொள்ள முடிவு செய்ததுதான் அது. இந்த புதிய முறை நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள், அதாவது வரும் மார்ச் மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிகிறது. இந்திய ரயில்வேயின் வருமானம் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மே மாதங்களில் 22,439 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் ஈட்டிய வருவாய் விட 12.73% அதிகமாகும். சரக்கு போக்குவரத்தில் 10.52%, பயணிகள் போக்குவரத்தில் 17.48% வருவாய் அதிகரித்துள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதே இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. நடப்பு ஆண்டில் முதல் முறையாக நாட்டின் ஏற்றுமதி குறைந்துள்ளது. தொடர்ந்து 4 மாதங்களாக ஏறுமுகமாக இருந்து வந்த ஏற்றுமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது மே மாதம் 1.1% குறைந்துள்ளது. கடந்த மே மாதம் 24.77 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே நேரத்தில் இறக்குமதி சுமார் 7% அளவுக்கு அதிகரித்து 44.65 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. செல்போன் சேவையில் ரோமிங் கட்டண முறை நீக்கப்படாது என ட்ராய் அறிவித்துள்ளது. சேவை நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ட்ராய் தெரிவித்துள்ளது. எனினும் ரோமிங் கட்டணங்களை குறைக்கும் வகையில் அதற்கான அதிகபட்ச கட்டண வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி உள்ளூர் அவுட்கோயிங் அழைப்புகளுக்கான கட்டண வரம்பு ₹1.40 இருந்து ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. வட்டி குறைக்கப்படாத நிலையிலும் அமெரிக்க பொருளாதாரம் குறித்த சாதகமான தகவல் வெளியானதால் பங்கு சந்தை வணிகத்தில் இன்று உற்சாகம் காணப்பட்டது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 148 புள்ளிகள் உயர்ந்து 19,326 முடிந்தது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டெண் நிப்டி 42 புள்ளிகள் அதிகரித்து 5,850 வணிகத்தை நிறைவு செய்தது. தங்கத்தின் விலையில் இன்று சிறிய சரிவு காணப்பட்டது. 24 கேரட் சுத்த தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹9 குறைந்து 2,796 ரூபாய்க்கு விற்பனையானது. 22 கேரட் ஆவரண தங்கம் கிராமுக்கு ₹8 விலை குறைந்து 2,615 ரூபாயாக உள்ளது. சில்லறை விற்பனையில் வெள்ளி விலையில் மாற்றம் எதுவும் இல்லை. காலையில் நிலவிய ₹47.10 என்ற விலையே மாலையிலும் தொடர்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள். இது புதிய தலைமுறையோடு.